தப்சீர் ஷஅராவி கத்தாரில் இருந்தவங்க அவங்க. இப்படி ஏகப்பட்ட தப்சீர் இருக்கும். தப்சீரில் வந்து நம்ம இப்னு கசீர், ஏன்னா இப்னு கசீர் எக்ஸாக்ட்லி என்ன அங்கே அந்த அந்த சம்பவம் இறங்குனப்ப என்ன சஹாபாக்கள் சொன்னாங்க, அதோட பின்னணி என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக நமக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருவாங்க. மற்றபடி உதாரணத்துக்கு இமாம் ஃபக்ருதீன் ராஜி அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அந்த வார்த்தைகளில் எப்படி ஒரு ஒழுங்குமுறை இருக்குது அந்த அற்புதத்தை பார்ப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு விதத்தில் வந்து இந்த தப்சீரை வந்து அணுகிறாங்க. தப்சீரில் வந்து வார்த்தைகள் எப்படி இருக்குது, கிராமர் எப்படி இருக்குது, அந்த மாதிரிலாம் பல இது பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தப்சீர் அலூசி 18ஆம் நூற்றாண்டில் எழுதின ஒரு இதுக்கு சூரா ஃபாத்திஹாக்குள் இது 30 பாகம் எழுதியிருக்காங்க. அது மாதிரி ஜாமியுல் குர்ஆன் குர்துபி அவங்க இந்த மாதிரி நிறைய எழுதியிருப்பாங்க. ஃபக்ருதீன் ராஜி எழுதியிருக்காங்க. ரைட்டா? ஒவ்வொருத்தவங்களும் வந்து 10ஆம் நூற்றாண்டில் இருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒரு ஒரு ரீதியில் குர்ஆனை அணுகிறாங்க, ததப்பர் பண்ணுறாங்க, ததப்பர் பண்ணி அதை எழுதுறாங்க. இது எப்படின்னா ததப்பர் பண்ணுறது வந்து தொழுகை 5 நேரம் தொழுகையை ததப்பர் பண்ணி நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி புரிஞ்சுக்கிட்டேன் சட்டம் தான் முடிஞ்சு. மற்றபடி அது இல்லாத எத்தனையோ விஷயங்கள் இருக்கும்ல. அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி வசனங்களை சொல்கிறான், எப்படி வார்த்தையை அமைக்கிறான், ஏன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானியே சொல்கிறான், இப்படிங்கிற மாதிரிலாம் ஆராய்ச்சி செய்கிறாங்கல்ல. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதில் உள்ள ஆச்சரியங்களை பார்த்து மூழ்கி போய் இவ்வளவு சிறப்பான்னு சொல்லி ஒருத்தவங்க புலகாங்கிதம் அடைஞ்சு ஏகப்பட்ட பல்லாயிரக்கணக்கான அறிஞர்கள் இதெல்லாம் பலன் அடைஞ்சிருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்லுவாங்க தான் இந்த தப்சீர் எழுதுறவங்கலாம். அவங்க ஒருத்தவங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ங்கிற வார்த்தைக்கு 4 வால்யூம்ல எழுதியிருக்காங்க. 4 வால்யூம் எழுதியிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொருத்தவங்களும் ஆச்சரியப்பட்டு பிரமிச்சு போய் அவங்க சொல்றதெல்லாம் சொல்றாங்க. இப்போ நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே பார்த்தோம்னா ஒரு குர்ஆன் வசனம் இறங்கும் போது அதை புரிஞ்சுக்கிறவங்க இருப்பாங்கல்ல, அந்த வசனத்தை வந்து இப்னு அப்பாஸ்ட்டு போய் கேட்குறாங்க, இதுக்கு என்னங்கிறாங்க. ஒருத்தவங்க புரிஞ்சதை வந்து இன்னும் தெளிவுபடுத்திக்கணும்னு கேட்குறாங்கல்ல. இந்த மாதிரி பேசிஸில் வந்து நிறைய அறிஞர்கள் வந்து நிறைய மெனக்கட்டு தப்சீர் எழுதினாங்க. அப்போ ஒருத்தவங்களும் பார்க்கும்போது ஒருத்தவங்களும் ஒரு ஒரு விதமாக சிந்திச்சு ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. என்ன அவங்க சொல்கிறது என்னன்னா, குர்ஆன் வந்து ஒரு கடல், நாங்கள் எவ்வளவு உள்ளே போனாலும் புதுசாக ஒரு முத்து எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம அல்ஹம்துலில்லாஹ்ங்கிற ப்ரோக்ராமும் நான் செஞ்சுருக்கோம். அண்டர்ஸ்டாண்ட் குர்ஆன் கிளாஸும் நம்ம ஷார்ஜாவில் நடத்தியிருக்கோம். இப்போ வந்து இந்த சூரத்துல் ஃபாத்திஹா அண்டர்ஸ்டாண்ட் குர்ஆன் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வேற கோணத்தில் நமக்கு கிடைக்குது. தோண்ட ஒருத்தரை படிக்க புதுசாக வருது. ரைட்டா? சூரத்துல் ஃபாத்திஹா பார்க்க போகிறோம். சூரத்துல் ஃபாத்திஹா வந்து ஃபாத்திஹத்துல் கிதாப் அப்படின்னு பேர் இருக்கு, உம்முல் குர்ஆன்னு பேர் இருக்கு. கேட்குதா நான் பேசுறதுனா? யாராவது சொல்லிங்களா? உம்முல் கிதாப், அஸ்ஸவா மசானி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு, 7 முறை திரும்ப வரக்கூடியதுன்ட்டு. அது குர்ஆனில் அஸீம். சூரத்துல் ஹம்த் அல்ஹம்துங்கிற பேருக்கு சூரத்துல் ஹம்துன்னு இதுக்கு பேர் இருக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடன் அமர்ந்திருந்த போது அவருக்கு மேலே இருந்து ஏதோ சத்தம் கேட்டது. அவர் தலையை சூரத்துல் ஹம்தா சூரத்துல் அல்ஹம்துன்னாம என்னது இல்ல, சூரத்துல் ஹம்துன்னே இருக்கா பேரு? சூரத்துல் ஹம்துன்னு பேர் இருக்கு. யாரு? அல்ஹம்த். இப்ராஹிம் எம்காம் எம்பிஏவா? ஆமா ஆமா. எங்க எம்பியா? சூரத்துல் ஹம்துன்னு பேர் இருக்கு. ரைட்டா? அவருக்கு மேலே இருந்து சத்தம் கேட்டது. அவர் தலையை உயர்த்தி கூறினார், இது இன்று திறக்கப்பட்ட வானத்திலிருந்து திறக்கப்பட்ட கதவு, இன்று வரை திறக்கப்படவில்லை. பின்னர் ஒரு வானவர் அதிலிருந்து இறங்கி வந்து கூறினார், இந்த வாயில் வானத்திலிருந்து இன்று வரை திறக்கப்படாத ஒரு வாயிலாகும். மேலும் அதிலிருந்து ஒரு வானவர் இறங்கி அவர் கூறினார், இந்த வானவர் இன்று வரை பூமிக்கு இறங்காத ஒரு வானவர். அவர் உங்களுக்கு முன் ஒரு கிதாப், இது ஒரு பேர் ஃபாத்திஹத்துல் கிதாப் மற்றும் சூரா அல் பக்ராவின் இறுதி ஆயத்துகள். ஒவ்வொரு எழுத்துக்கும் நன்மை கொடுக்கப்படாமல் நீங்கள் அதனை ஓத மாட்டீர்கள். அதாவது அதன் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஓதும் நன்மை இருக்குது. சூரத்துல் ஃபாத்தியாவும் கடைசி இறுதி ஆயத்துகள் சூரா பக்ராவில் உள்ளது. ஹவாத்திமுல் சூரத்துல் பக்ரான்னு சொல்லிட்டு இருக்கும். ரைட்? ஹதீஸ் குத்சினா என்னன்னு தெரியுமா? ஹதீஸும் ஹதீஸ் குத்சிக்கும் உள்ள வித்தியாசம் இப்ராஹிம் பாய் சொல்லுங்க. ஹதீஸ் குத்சினா அல்லாஹ் சொல்ற மாதிரி இருக்கும் ஷேக். ஆமா, ஹதீஸ் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது, குர்ஆன் வந்து அல்லாஹ்வுடைய கலாம்,
ஹதீத் குத்ஸி வந்து அல்லாஹ் சொன்னதை, அல்லாஹ்வுடைய கலாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மொழியில சொல்றது ஹதீத் குத்ஸி. தூய்மைப்படுத்தப்பட்ட ஹதீத் குத்ஸி, குத்தூஸ். அல்லாஹ் சொன்னான்னு சொல்லக்கூடிய ஹதீஸ். ஆமா, அல்லாஹ் சொல்லான்னு சொல்லக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ் இப்படி சொன்னான்னு இருக்கும். மற்ற ஹதீஸ் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் செயல் அங்கீகாரங்கள். ஹதீத் குத்ஸி மாத்திரம் அல்லாஹ் சொன்னா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அல்லாஹ் சொன்னதுதான் குர்ஆன். ஹதீஸ் தனியா இருக்கும், தூய்மைப்படுத்தப்பட்ட தகவல்னு சொல்லிட்டு. ஹதீத் குத்ஸில இப்படி இருக்கும். அபூ ஹுரைரா சொல்றாங்க, நேரம் கருதி நான் இதை படிக்கல, நான் பிடிஎஃப் அனுப்புறேன் பார்த்துங்க. என்னன்னா சூரத்துல் ஃபாத்தியாவில் நான் சொல்றேன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் இது காலல் அபுது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹமிதனி அபுதி, என் அடியான் என்னை புகழ்ந்தான். கால் அல்லாஹு தஆலா. அர் ரஹ்மான் ரஹீம் சொல்லும் போது அஸ்னா அலை அபுதி, என்னை அடியன் திரும்பவும் போற்றினான். மாலிக் யௌமிதீன் சொல்லும் போது மஜ்ஜதனி, என்னை மகிமைப்படுத்தினான் அபுதி. ரைட்டா? அப்புறம் ஈயாக்க நாபுது ஐயாக்க நஸ்தீன் சொல்லும்போது ஹாதா பைனி வ பைன அபுதி வலி அபுதி சால, இது எனக்கும் என் அடியாருக்கும் இடையில் உள்ளது, மேலும் எனது அடியான் அவர் கேட்டது கிடைக்கும், என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின் சொல்லும்போது ஹாதா லி அபுதி வலி அபுதி சால, இது எனக்கும் என் அடியானுக்கானது, என் அடியான் கேட்டது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதும் போது ஒவ்வொரு வார்த்தைக்கும் மலக்கிட்டு அல்லாஹ் தஆலா பேசுறான். நீங்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லும் போது அடியான் என்னை புகழ்ந்து விட்டான்னு சொல்றான். அப்ப அவ்வளவு சிறப்பான சூரத்துல் ஃபாத்தியாவில் உள்ள வார்த்தைகள் அவ்வளவு சிறப்பா இருக்கும். அதுல அல்ஹம்துலில்லாஹ். பிஸ்மில்லாஹ், பி இஸ்மு அல்லாஹ் சேர்ந்து பிஸ்மில்லான்னு வரும். கொண்டு பெயரிலிருந்து இந்த பெயரை உபயோகித்து இந்த துணையால் டேஷ் போட்டு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அல்லாஹ்வின் பெயரை உபயோகித்து ஓதுகிறேன், படிக்கிறேன், தூங்குகிறேன், எது வேணாலும் சொல்லலாம். எந்த செயலா இருந்தாலும் அந்த செயல் இந்த வார்த்தை சொல்லலைன்னா அது இன்கம்ப்ளீட் அப்படின்னு வரும். ரைட். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தும் நாயனாகி அல்லாஹ்வுக்கே ஆகும். அப்படிதானே அர்த்தம்? எஸ். எதுவும் சொல்றாங்கன்னா சார்ட்ல கூட நீங்க சொல்லலாம். ரைட்டா? ரைட். அல்ஹம்துலில்லாஹி, அல்ஹம்துலில்லாஹி ஒன் டீப்பர் லுக் பார்ப்போம். அனைத்து புகழும், ஆல் பிரைசஸ் அண்ட் நன்றியும் ரெண்டும் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் வந்து அனைத்து புகழும் அப்படிங்குவோம், அனைத்து புகழும் நன்றியும் அப்படிங்கிற ரெண்டும் இருக்கும். அனைத்து புகழும் அனைத்து நன்றியும் அல்லாஹ்வுக்கே அப்படின்னு வரும். அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறது வந்து அனைத்து புகழ் மாத்திரம் கிடையாது, அவனை பிரைசிங் மாத்திரம் கிடையாது, தேங்க்ஸ் சொல்லும். பிரைஸ் அண்ட் தேங்க்ஸ் ரெண்டுமே வரும். இப்போ சமீபத்தில் ஒரு தர்ஜுமா படித்தேன். அதில் வந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம் வந்து தொடர் கிருபியால் அர் ரஹ்மானுக்கு வந்து நிறைய அடுத்ததில் படிப்போம். இப்போ இதுக்கு இது இப்போ வச்சுக்கோ, அல்ஹம்துங்கிறது ஆல் பிரைசஸ் அண்ட் தேங்க்ஸ் அப்படின்னு இருக்கும். அப்போ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹ் வந்து அனைத்து புகழும் நன்றியும்ங்கிறதுல நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? எஸ், நோ? அனைத்து புகழும் நன்றியும் இருக்கா, புகழ் மாத்திரம் இருக்கா? நீங்க தும்முனா அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம்ல, தேங்க்ஸ் தானே சொல்றோம், அப்படிதானே? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் வந்து புகழும் இருக்கும் நன்றியும் இருக்கு, அதுல ஒத்துக்கிறீங்களா? ஓகே. அனைத்து புகழுங்கும் போது அழகான வீடுங்கிறதுல வந்து இது வந்து பிரைஸ் பண்றோம், புகழல. இப்ப தேங்க்ஸ் பண்ணல. அருமையான காரு, ஆல் பிரைசஸ் தான் இதுல இருக்கும், அப்படிதானே? நன்றி கூறாமல் புகழ்வது ஆல் பிரைசஸ்ல. ஆல் தேங்க்ஸ்ல கொத்தனார் வீடு கட்டினா தேங்க்ஸ் சொல்லுவோம், புகழ மாட்டோம். மெக்கானிக் ரேட் பண்ணால் தேங்க்ஸ் சொல்லுவோம் நம்ம. அப்போ இதில் வந்து ஒன்றில் புகழ்ச்சி இருக்கும், ஒன்று இதில் புகழாமல் நன்றி சொல்லுவோம், ஒரு இதில் நன்றி கூறாமல் புகழ்றது இருக்கும் நம்ம சாதாரண வாழ்க்கையில். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் ரெண்டுமே இருக்கு. அனைத்து புகழும் இருக்கும், அனைத்து நன்றியும் இருக்கும். பை டிஃபால்ட் ஒரு வேர்டு இல்லை, அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அப்போ ஆல் பிரைசஸ் ஆல் தேங்க்ஸ், அனைத்து புகழும் அனைத்து நன்றியும். ரைட்டா? அல் மது அப்படின்னா ஆல் பிரைசஸ் அரபியில். அல் மதுன்னா ஆல் பிரைசஸ், அனைத்து புகழ். நன்றிக்கு அரபியில தெரியுமா என்னன்னு? நீங்க என்ன சொல்லுவீங்க? சொல்லுவாங்க. சுக்ரு சொல்றோம். அஷ்ஷுக்ரு நன்றி. அல் மதுஹு அல் ஷுக்ரு.
அல்ஹம்துங்கிறது அனைத்து புகழும் அனைத்து நன்றியும் ஒரு வேடா போயிடுது. தனித்தனியா பிரிச்சோம்னா ஆல் பிரைசஸ்க்கு அந்த அந்த அனைத்து புகழ் வந்து அல் மதுஹு, அனைத்து நன்றிங்கிறது அஷுக்ரு, ரெண்டுக்கும் வரும். அல் மதுஹு லில்லா, அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே, அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே. அஷ்ஷுக்ரு லில்லா என்ன வரும்? அனைத்து நன்றியும் அல்லாஹ்வுக்கே. ரெண்டையும் சேர்த்து சொல்றது அல்ஹம்துலில்லா, அல் மதுஹு வ ஷுக்ரு லில்லா சொன்னீங்கன்னா அனைத்து புகழும் மற்றும் அனைத்து நன்றியும் அல்லாஹ்வுக்கே. ஓகேயா? தனித்தனியா நம்ம பிரிச்சு சொன்னோம்னா அல் மதுஹு வ ஷுக்ரு லில்லா அப்படின்னா அனைத்து புகழும் அனைத்து நன்றியும் அல்லாஹ்வுக்கேன்னு வரும். ஆல் பிரைசஸ் அண்ட் தேங்க்ஸ் பிலாங்ஸ் டு அல்லாஹ். அனைத்து புகழும் நன்றியும் அல்லாஹ்வுக்கேன்னு வருது. அப்ப அல் மதுஹு வ ஷுக்ரு லில்லா அப்படின்னு சொன்னோம்னா அனைத்து புகழும் நன்றியும் அல்லாஹ்வுக்கே. கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்கு. இப்ப இது யூஸ் பண்ணலாமான்னு பார்த்தோம்னா பிரச்சனை என்னன்னா அல் மதுஹு வ அண்டுன்னு இருக்கு பாருங்க. அண்டுனா இதுவும் அதுவும் அப்படின்னு வரும். அப்படிதானே? அல்ஹம்துலில்லாஹ்னு தனியா பிரிக்கல. அனைத்து புகழும் நன்றியும் அல்லாஹ்வுக்கேன்னு வந்துடும். அல் மதுஹு வ ஷுக்ருன்னு தனியா பிரிச்சோம்னா, வா போட்டு தனியா பிரிச்சோம்னா தேங்க்ஸ் பிலாங்ஸ் டு அல்லாஹ், ஆல் பிரைசஸ் ஃபார் சம்திங். நான் உனக்கு புகழ்றேன் அண்ட் தேங்க்ஸ் பிலாங்ஸ் டு அல்லாஹ் ஃபார் சம்திங் எல்ஸ், வேற எதுக்கும் ஒண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். சில பலன்களுக்காக அனைத்து புகழும், வேறு சில பலன்களுக்காக நன்றியும். ஏன்னா அண்டுன்னு இருக்குல்ல, இதுக்காக தேங்க்ஸ் சொல்றேன், அதுக்காக பிரைஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வரும். அல் மதுஹு வ ஷுக்ரு லில்லாஹ். புரிஞ்சுக்கிறீங்களா நான் சொல்றது? புரியுதுங்க சொல்லுங்க. புரியுதா? அப்ப அல்ஹம்துக்கும் அது தனியா பிரிச்சு அல் மதுஹு வ ஷுக்ரு லில்லாஹ்க்குள்ள வித்தியாசம் இருக்கும். வா போட்டதுனால சில பிரைஸ் இருக்கும், சில தேங்க்ஸ் இருக்கும். ஆனா எல்லாமே அனைத்து பிரைஸும் அனைத்து தேங்க்ஸும் உள்ளடக்கியது அல்ஹம்துலில்லாஹ். மதுஹ அப்படின்னா வந்து புகழ், புகழ்ச்சி. புகழ்ச்சியில் வந்து உண்மையாகவும் இருக்கலாம், நடிப்பாகவும் இருக்கலாம். ரைட்டா? புகழ்றது வந்து இப்போ எல்லாரும் புகழ்றோம்னா உள் நோக்கத்தோட மனமார்ந்து புகழ்றோமா, உள்நோக்கம் ஏதாவது சாதிக்கணும்னு சொல்லிட்டு தலைவரே வாழ்க அப்படிங்கிற மாதிரி அந்த புகழ்றோமா, அது அந்த மதுகில் அதெல்லாம் வந்துடும். உயர்த்திணைக்கும் அகரிணைக்கும் ரெண்டுக்குமே அந்த மதுகு இருக்கும். சுக்ரு வந்து நன்றி, உதவி செய்ததுக்காக நன்றி பாராட்டுதலா இருக்கு. அப்படித்தானே தேங்க்ஸ் சொல்லுவோம் நம்ம. சுக்ரியா எது சொல்றேன், ஏதாவது வந்துட்டாங்க, கூப்பிட்டதுக்கு வந்துட்டாங்க, இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டான், 7 மணிக்கெல்லாம் வந்துட்டான், சுக்ரியா ஜலால் பாய் அப்படிங்கிறீங்களா, அந்த சுக்ரு வந்து ஒரு உதவி செய்ததுக்காக நன்றி பாராட்டுதல். அப்போ ஏதோ ஒன்று செஞ்சிருக்கணும், அப்போதான் அந்த சுக்ரு வரும். ரியாக்ஷன் ஃபார் த ஆக்ஷன் டன் ஆன் த ஃபேவர். உங்களுக்கு ஏதோ ஒன்று உதவி செஞ்சதுனால அதுக்கு நம்ம சுக்ரி சொல்றோம். மதுகு வந்து உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம், நடிப்பாகவும் இருக்கலாம். சுக்ரு வந்து ஏதோ ஒன்று செஞ்சிருக்கணும், அதுக்காக நன்றி சொல்றதா சுக்ரு இருக்கணும். ஹமீத அப்படின்னா அப்போ வந்து அல்ஹம்துலில்லாஹ் போது எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக வந்துடுது. அதில் புகழும் நன்றியும் எல்லாமே வந்துடுது. ஒன்று செய்யணும்னு தேவை கிடையாது. ஒன்று செய்யணும்னு சுக்ரை பார்த்தீங்கன்னா அதில் ஹம்துல் வந்து நிற்கும், அது புகழில் வந்து நிற்கும், மதுகளை வந்து நிற்கும். அப்போ புகழ் நன்றி ரெண்டும் ஒன்றா சேர்ந்த ஒரு வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். கிராமர் படிச்ச ஞாபகம் இருக்கா? ஹமீத யஹ்மது ஹம்துன் ஹாமிதுன், சமிய யஸ்மவு சம்உன் சாமியோன் படித்தோம் நம்ம. ரைட்டா? இப்போ இங்கே வந்து ஹமீதங்கிறது வந்து புகழ்ந்தான். ஹமீத புகழ்ந்தான், யஹ்மது புகழ்கிறான், நஹ்மது புகழ்கிறோம், நஹ்மதுஹு அவனை புகழ்கிறோம், இஹ்மத் புகழ், இஹ்மது புகழுங்கள் படித்தோம் நம்ம டிபிஐல பார்த்தோம்ல. ரைட்டா? அப்போ ஹமீதங்கும் வந்து புகழ்ந்தான் அப்படின்னு வருது. ஹமீத யஹ்மது ஹம்துன் வினைச்சொல் வந்து இது வினைச்சொல். ஹம்துன் என்ன? இஸ்மு ஃபாயிலுங்குவாங்க, பெயர் சொல். இது வந்து வினைச்சொல் காலத்தை குறிக்கும், டெம்பரரி. ஹமீதன்னா புகழ்ந்தான் பாஸ்ட், புகழ்கிறான்னா யஹ்மதுன்னு சொல்லணும். புகழ்கிறான் அப்படின்னு சொன்னோம்னா ஃபியூச்சர்லையும் புகழ்றான், இப்பயும் புகழ்றான். பாஸ்ட்ல புகழ்ந்தானான்னு தெரியாது. அப்போ இது வந்து ஒரு காலத்துக்குள்ள குறிக்கக்கூடியது வினைச்சொல்ல வரும். இப்போ நான் சாப்பிடுகிறேன், சாப்பிடுகிறேன் அப்படின்னா நான் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பிட்டேன் அப்படின்னா நான் சாப்பிட்டுட்டேன், இப்போ இல்லை, ப்ரெசென்ட்ல இல்லை, பாஸ்ட்ல சாப்பிட்டேன். சாப்பிடுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு டைம் இருக்கா? ஹலோ, பேசுங்க. சாப்பிடுதல்ங்கிறதுக்கு என்ன? அது இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா? சாப்பிடுதல்
சவுண்டு சாப்பிடுதல் நவுந்துரும். சாப்பிடுதல் தான் இருக்கு. சாப்பிடுறான் சாப்பிடுதல் சாப்பிடுறேன் அப்படிங்கிறது சாப்பிட்டு நவுனு. அது நவுனு. அது சாப்பிடுதல், ஈட்டிங். அதாவது ஹீ இஸ் ஈட்டிங் அப்படிங்கிறதும் அவன் சாப்பிடுகிறான். ஈட்டிங் இஸ் மை ஹேபிட்னா சாப்பிடுறது என்னோட ஹேபிட். எப்போ வேணாலும் இருக்கலாம், அதுக்கு நேரம் கிடையாது, அதுக்கு காலத்துக்குள்ள அடங்காது. அது புரியுதா? ஹம்து ஹமீதா அப்படின்னா வினைச்சொல்ல போயிடும். அவன் புகழ்ந்தான், யஹ்மது புகழ்கிறான் அப்படின்னு போயிடும். இது தற்காலிகமா இருக்கும், அந்த டயத்துக்குள்ள முடிஞ்சிடும், அதோட முடிஞ்சு. இறந்த காலம்னா இறந்த காலம், நிகழ்காலம்னா நிகழ்காலம், எதிர்காலம்னா எதிர்காலம். ஹம்து வந்து சாப்பிடுதல்ங்கிறது வந்து பெயர் சொல். இதுக்கு வந்து காலத்திற்கு அப்பாற்பட்டது. ஒரு பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சருக்குள்ள அடங்காது. சாப்பிடுதல், தூங்குதல், சிரித்தல் காலத்துக்குள்ள அடங்காது. பெர்மனன்ட், அது எப்பயுமே இருக்கும், நிரந்தரம். அப்ப ஹம்துங்கிறது வந்து பெயர் சொல்லா இருக்கிறதுனால, ஹம்து பெயர் சொல்லா இருக்கிறதுனால இது வந்து காலத்துக்கு அப்பாற்பட்டது, பர்மனன்ட், நிரந்தரம். ஹமித அப்படின்னு இல்லாம, யஹ்மதுன்னு இல்லாம ஹம்துன்னு பெயர்ல இருக்கிறது. இது ஒரு சிறப்பு. ஹம்துங்கிறதுனால அந்த காலத்துக்கு அப்பாற்பட்ட விஷயமாக ஹம்து இருக்குது அப்படிங்கிறது ஒரு செய்தி இதுல. ரைட். ஹமிதல்லாஹ, அல்லாஹ்வை நான் புகழ்ந்தேன். ஹமீத போட்டு பார்த்தோம்னா ஹமிதல்லாஹ, அல்லாஹ்வை நான் புகழ்ந்தேன், பிரசன்ட்ல இல்லைன்னு அர்த்தம், வினைச்சொல். அஹ்மதுல்லாஹ, நான் புகழ்கிறேன், வினைச்சொல். ஹமிதல்லாஹ நான் புகழ்ந்தேன், அஹ்மதுல்லாஹ நான் புகழ்கிறேன். ஹம்துன் புகழ்தல், நான்கிறது தேவை கிடையாது, அப்படிதானே? ஹமிதல்லாஹ நான் புகழ்ந்தேன், அஹ்மதுல்லாஹ நான் புகழ்கிறேன், நான் தேவைப்படுது இங்க. ரைட்டா? அப்ப நான் இருக்கும், புகழ்ந்தேன் பாஸ்ட்ல நிற்கும், பிரசன்ட் இல்லை, ஃபியூச்சர் இல்லை. புகழோ நன்றியோ எதுவுமே இல்லை அல்லாஹ்க்கு. அஹ்மதுல்லாஹ நான் புகழ்கிறேன், அது நான்கிறது தேவைப்படும். பாஸ்ட்ல நான் என்ன செஞ்சேன்னு தெரியாது, அது ஒரு டயத்துக்குள்ள வந்துடும். அப்ப ஹமிதல்லாஹன்னு சொல்ல முடியாது, அஹ்மதுல்லாஹன்னு சொல்ல முடியாது. ஹம்துல்லாஹி புகழ்தல், அல்லாஹ்வை புகழ்கிறோம் அப்படின்னு இருக்கும். அல்ஹம்து, அல்லாஹ் புகழும், அல்லாஹ்வுக்கே நான் புகழ்கிறேங்கிற மாதிரி வராது. அந்த புகழ்தல் அல்லாஹ்வுக்கேங்கிற மாதிரி அந்த புகழ்தல்ல வந்துடும். நான் என்பது தேவைப்படாது, நான் இருக்கிறேன்னு தேவை கிடையாது பெயர் சொல்ல. அப்ப ஹம்துல வந்து புகழ்தல், நன்றி கூடுதல் ரெண்டுமே. அல்ஹம்துல வந்து அனைத்து புகழும், அல்லு போடும் போது த அப்படிங்கிற வார்த்தையும் இருக்கும், அனைத்துன்னு இருக்கும். அஸ்ஸலாம் அலைக்கும் வந்து அனைத்து சாந்தியும் சமாதானம். அஸ்ஸலாம் அல் பைத் அப்படிங்கிற அந்த வீடுங்கிறோம். அதே மாதிரி அஸ்ஸலாம் அனைத்து சமாதானம், அந்த சமாதானம் ஒரு பர்டிகுலராக சொல்றது இல்லை. இப்போ அல்ஹம்துல வந்து அனைத்துங்கிற ஒரு மீனிங் இருக்கும். ஹம்துன்னு சொல்லும் போது புகழ்தல். அல்லு போட்டோம்னா வந்து துன்னு வராதுன்னு படிச்சிருக்கோம். அல்ஹம்துன்னா அனைத்து புகழும் நன்றியும்ங்கும் போது இதுல வந்து நிரந்தரம், யாரு செய்யணுங்கிறது தேவை கிடையாது. பியாண்ட் எவ்ரிதிங், என்னை தாண்டி எல்லாத்தையும் தாண்டி அவனுடைய புகழ் இருக்குன்னு அர்த்தம். அல்ஹம்துலில்லாஹ், காலத்தை கடந்தது, நான் சொன்னாலும் சொல்லாட்டினாலும் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அந்த வார்த்தை அல்லாஹ் தாலா இந்த குர்ஆனில் ஆரம்பத்தில் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லக்கூடிய சூட்சமம், நுணுக்கம், இத்தனை அறிஞர்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஆச்சரியப்பட்டு சொல்ல வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இது வரைக்கும் பார்த்தது ஹமத ஹமித அல்லாஹ்ன்னு சொல்ல முடியாது, அஹ்மத் அல்லாஹ்ன்னு சொல்ல முடியாது, அப்படிதானே? ஹம்துலில்லாஹ்ன்னு சொல்ல முடியுது. அப்ப ஹமித யஹ்மது, ஹம்துன் ஹாமிதுன், இஹ்மது வந்து அம்ரு. சமிய யஸ்மவு, சம்உன் சாமியுன் இஸ்ம, கேள். சமிய கேட்டான், யஸ்மவு கேட்கிறான். ஹமித புகழ்ந்தான், யஹ்மது புகழ்கிறான், ஹம்துன் புகழ்தல், ஹாமிதுன் புகழ்பவன். ஹாமிதுன்னு சொல்றோம்ல பேரு, ஹாமிதுன் புகழ்பவன். இஹ்மது, இஹ்மதுன்னா புகழ். லா தஹ்மித், புகழாதே. இஹ்மத் புகழ். இதோட புளூரல் என்ன தெரியுமா? யாருக்கும் சொல்றீங்களா? இஹ்மது புகழுங்கள். இஹ்மதுல்லாஹ, அல்லாஹ்வை புகழ். இஹ்மது அல்லாஹ, அல்லாஹ்வை புகழுங்கள். அல்லாஹ்வை புகழ்னா புகழலாம், புகழாமலும் இருக்கலாம், டைம் எடுத்துக்கலாம். இஹ்மது அப்படின்னு இஹ்மது லில்லாஹின்னா அல்லாஹ்வை புகழுங்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, புகழு ஒரு கண்டிஷனா இருந்துச்சுன்னா கண்டிஷனை கேட்டு செய்யற மாதிரி போகும். செய்யலாம். உதுக்குரு, அல்லாஹ்வை நினைவு கொள்ளுங்கள், நினைவு கொள்ளாமலே இருக்கிறோம்ல, அந்த மாதிரி இஹ்மது அப்படின்னு போட்டோம்னா புகழுங்கள், புகழுங்கள் அப்படின்னு வரும்போது புகழலாம். அமர் மாதிரி போதும். அப்ப சட்டம் போட்டு ஒருத்தரும் நீங்க சொல்ற மாதிரி இருக்கும், புகழாமல் இருக்கலாம். அல்லாஹ் உங்களோட புகழை, என்னோட புகழை எதிர்பார்க்கிறவன் கிடையாது. அல்லாஹு சமது, எந்தவித தேவையும் இல்லாதவன் வந்து நீங்க இஹ்மதுல்லாஹன் அவனை புகழ்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் கிடையாது. அவன் as it is, அவன் புகழுக்குரியவன்.
அதனால அந்த வார்த்தை இஹ்மதுல்லாஹ்னு போட்டால் மீனிங் வராது, அதுக்கு நமக்கு சாத்தியப்படாது. அல்ஹம்துலில்லா மேட்ச் ஆகுது. ஓகேயா? புரியுதா? அல்ஹம்துலில்லா காலத்தை கடந்தது. அல்ஹம்துலில்லா மக்கள் வரலாம் போகலாம், இந்த இந்த நேரம் கிடையாது, இவங்க சொல்லி தான் செய்யணும் கிடையாது, நீங்க இருக்கணும்னு கிடையாது, தேவை கிடையாது. எதுவுமே இல்லாட்டினாலும் எல்லா மக்களும் கம்ப்ளீட் உலகம் அழிஞ்சாலும் அது அல்ஹம்துலில்லா, அனைத்து புகழும் நன்றியும் அல்லாஹ்வுக்கே உள்ளதா இருக்கும். வேறு உலகம் வரலாம் போகலாம், காட்சிகள் மாறலாம், எது மாறினாலும் அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லாங்கிறது நிரந்தரமாக இருக்கிறது. அவன் புகழ் என்றென்றும் நிரந்தரமாக இருக்கிறது. ஓகேயா? ரைட். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலிர் ரஹ்மான், அளவற்ற அல்லாஹ்வுக்கே புகழும் நன்றியும். அல்ஹம்துலிஸ் சலாம், அளவற்ற சாந்தி அளிப்பவனுக்கே புகழும் நன்றியும். அல்ஹம்துலில் முஃமின், அபயம் அளிப்பவனுக்கே புகழும் நன்றியும். அல்ஹம்துலில் கஃபூர், மகா மன்னிப்பாளனுக்கே புகழும் நன்றியும். அல்ஹம்துலில் முகீத், கண்காணிப்பவனுக்கே புகழும் நன்றியும். அல்ஹம்துலில் முஹி, உயிரளிப்பவனுக்கே புகழும் நன்றியும். இது எல்லாம் எல்லா அஸ்மாஉல் ஹுஸ்னா எல்லாமே சேர்ந்தது அல்லாஹ், அல்லாஹ்ங்கிற வார்த்தை. அப்ப ஒவ்வொன்று தனித்தனியா ரஹ்மான் ரஹீம்னு சொல்லி அல்ஹம்து சொல்றதுக்கு பதிலாக பூரணமாக உள்ள வார்த்தை அல்லாஹ். நீங்க என்னென்ன அல்லாஹ்வோட சிஃபத் என்னென்ன இருக்கோ அது எல்லாம் உள்ளடக்கிய ஒரு வார்த்தை அல்லாஹ். எல்லாத்துக்கும் பொதுவாக என்னென்னமோ நீங்க அல்ஹம் போட்டுட்டு நீங்க அஸ்மாஉல் ஹுஸ்னால எந்தெந்த வார்த்தை சேர்த்தாலும் அத்தனை புகழும் நன்றியும் அல்லாஹ்க்குங்கிற காமனா ஒன் சிங்கிள் வேர்டு அல்லாஹ். அல்லாஹ்ங்கிற வார்த்தை, அல்லாஹ்ங்கிற வார்த்தையில் ஒரு ஸ்பெஷல் இருக்கும். அல்லாஹ்ங்கிற வார்த்தை இந்த லாம் எத்தனை லாம் இருக்கு அல்லாஹ்ல? 2 ஷத்தா போட்டா 1 போடுவாங்க. ஷத்தா போட்டா ஒண்ணு கூட தானே? 3. 3 அலிஃப் லாம் ஷத்தா லாம், 3 லாம். 3 லாம் போட்ட எந்த வார்த்தையும் உலகத்துல கிடையாது எக்ஸப்ட் அல்லாஹ். நீங்க இங்கிலீஷ்ல கூட ALL எழுத மாட்டீங்க நீங்க. இல்லா எழுத மாட்டீங்க நீங்க. எந்த லாங்குவேஜ்லயும் 3L போட்ட ஒரு வார்த்தைன்னா அது அல்லாஹ் மாத்திரம்தான். அரபியில கூட 3 எழுத்து உள்ள ஒரு வார்த்தை இது ஒண்ணுதான். லாம் 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 அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், லஃப்துல் ஜலாலா, அல்லாஹு அக்பர். அல்லாஹ் 4 எழுத்து, அலிஃப் லாம் லாம் ஹா. அலிஃப் எடுத்துட்டீங்கன்னா மீனிங் இருக்கா? லில்லாஹ் மீனிங் இருக்கா? இருக்கா? இன்னொரு லாம கட் பண்ணீங்கன்னா லஹு மீனிங் இருக்கா? அந்த லாம கட் பண்ணீங்கன்னா ஹூ மீனிங் இருக்கா? அலிஃப் லாம் லாம் ஹா, அந்த 4 எழுத்துக்கும் மீனிங் இருக்கு. எந்த எழுத்து குறைஞ்சாலும் மீனிங் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரே வார்த்தை அல்லாஹ் மாத்திரம்தான். அல்ஹம்துலில்லாஹ். புரியுதா? ஓகே. அரபி மொழி பழக்கத்தில் எப்படிதான் அல்ஹம்துலில்லாஹ்னா அல்ஹம்துலில்லாஹ் இருக்கு. உபதேசம் செய்வதற்குன்னு ஒன்று இருக்கும், எமோஷனலா உள்வாங்கி உணர்வதற்குன்னு ஒன்று இருக்கும். ரைட்டா? அல்ஹம்துலில்லாஹ் அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே. இன்னல் அல்ஹம்துலில்லாஹ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா சார். ஒரு பயான்ல பயான் சொல்லுவாங்க, சொல்லுங்க. பயான்ல சொல்லுவாங்க இன்னல் அல்ஹம்துலில்லாஹ். இன்னன்னா என்ன மீனிங்? நிச்சயமாக. நிச்சயமாக. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே. இன்னல் ஹம்துலில்லாஹ்னா நிச்சயமாக அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே. அப்ப அதுதானே ஸ்ட்ராங்கு. அப்படிதானே? ஆமா சார். சொல்லுங்க. இப்போ இன்னன்னு சொல்லும் போது ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எம்பசைஸ் பண்ணுது. அது நிச்சயமாக அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் அதை விட ஸ்ட்ராங்கா உள்ளது இன்னல் ஹம்துலில்லாஹ். ஆனா அல்லாஹ் தஆலா யூஸ் பண்றது அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறது வந்து உபதேசம் செய்வதற்கு. இன்னல் ஹம்தலில்லாஹ் வந்து இன்னல் ஹம்தன் போடும்போது அந்த இன்னல் ஹம்தலில்லாஹ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது இன்ஃபர்மேட்டிவ், சொல்றதுக்கு. பயான்ல வந்து இன்ஃபர்மேட்டிவ், உபதேசம் செய்யறதுக்காக இமாம் எங்க ஏறினாலும் பயான்ல பண்ணாலும் இன்னல் ஹம்தலில்லாஹி நஸ்தஈனுஹுங்கிறாங்க. நிச்சயமாக அனைத்து புகழும் நன்றியும் அல்லாஹ்வுக்கு என்பது ஒரு உபதேசிப்பதற்கு யூஸ் பண்றது. அவர் முடிக்கும் போது சொல்லுவார் வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அது ஃபீலிங், அது எமோஷனல், உள் மனசுல இருந்து வர்றது. அப்ப இன்னல் ஹம்தலில்லாஹ்க்கும் அல்ஹம்துலில்லாஹ்க்கு வித்தியாசம் தெரியுதா?
இன்னல் ஹம்தலில்லா தான் அவர் சொல்லுவார், உபதேசிக்கிறது, இன்னொருத்தவங்களுக்கு சொல்றதுக்காக சொல்றது. நான் ஃபீல் பண்ணணும்னா அல்ஹம்துலில்லா, இன்னல் ஹம்தலில்லா, நிச்சயமாக அனைத்து புகழும் நன்றியும் அல்லாஹ்வுக்கு என்னாலும் அது சொல்லுவதற்காக, ஃபீல் பண்ணுவதற்கு, உணர்வதற்கு என்னன்னா மீன் அல்ஹம்துலில்லா மேஜினார். ஓகே, இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் வாஹிர் தவானா இன்னலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்ல மாட்டாரு. ஏன்னா அது உணர்வுபூர்வமாக நான் ஒத்துக்கிட்ட அனைத்து புகழும் அல்லாஹ்க்கு தான். சரி, நான் உங்களுக்கு சொன்னாலும் எனக்கு நான் ஃபீல் பண்றது எமோஷனலாக ஒத்துக்கொள்ளக்கூடிய வார்த்தை இல்லா இன்னல் அல்ஹம்துலில்லாஹ், அது 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 வித்தியாசமா இருக்கும். ரைட், ஓகே. ஒன்று நார்மல், ஒன்று சேஞ்ச். அது என்னன்னு பார்ப்போம். டைம் இருக்கா பாய்? சார் இருக்கு சார். ரைட். நான் ஐ ஏட் லஞ்சுனா நான் லஞ்ச் சாப்பிட்டேன். லஞ்ச் ஐ ஏட் ஸ்ட்ரேஞ்சா இருக்குல்ல. சாப்பிட்டேன் நான் லஞ்சை, லஞ்சை நான் சாப்பிட்டேன், நான் லஞ்ச் சாப்பிட்டேன், லஞ்ச் ஐ ஏட்டுங்கிறது மீண்டும் ஸ்ட்ரேஞ்சா இருக்கும். ஐ வென்ட் டு த ஆஃபீஸ், த ஆஃபீஸ் ஐ வென்ட் டு ஸ்ட்ரேஞ்சா இருக்கும். ஷேக்ஸ்பியர் இங்கிலீஷ் மாதிரி, அப்படிதானே? கண்டென்சி ராமாயணத்தில் சொல்லுவார். அவர் ராமரை பார்த்துட்டு அனுமார் சீதையின்னு சொன்னோடனே துடிச்சு போயிடுவாராம், பார்க்கலையோ நினைச்சிருவாராம். அப்போ கம்பர் ரொம்ப யோசனை பண்ணி கண்டேன்னு ஃபர்ஸ்ட் சொல்லி சீதையேன்னு சொல்லுவாரு. மெசேஜ் வந்துருச்சு கண்டேன், அதுக்கப்புறம் சீதையே அப்படிங்கிற மாதிரி வருங்கிற மாதிரி அந்த இலக்கிய நயத்துல எல்லாம் போட்டு எழுதி வச்சிருப்பாங்க. அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா. இப்ப அல்ஹம்து லில்லா இருக்கு. லில்லாஹி அல்ஹம்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓ சரி பாய். அல்ஹம்துலில்லா இப்ப நான் திருப்பி போட்டேன். ஐ ஏட் லஞ்ச், லஞ்ச் ஐ ஏட், அல்ஹம்துலில்லா லில்லாஹி அல்ஹம்து. இல்ல ஷேக், கேள்விப்பட்டீங்களா அந்த மாதிரி வார்த்தை வாழ்க்கையில? லில்லாஹி கேட்டதில்ல. சாட்ல இப்ராஹிம் பாய் நீங்க கேள்விப்பட்டீங்களா? லில்லாஹி லில்லாஹி அல்ஹம்து. நான் நீங்க உங்களுக்கு தெரியும்னு சொன்னா எனக்கு 100 தடவை பணம் அனுப்புறீங்களா டிராஃப்ட்ல? சொல்லுங்க பாய், இன்ஷா அல்லாஹ். இல்ல ரிமைண்ட் பண்ணா தெரிஞ்சிடும். லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். லில்லாஹி வல் ஹம்து இருக்குல்ல. சுப்ஹானல்லாஹ். லில்லாஹில் ஹம்து. அப்ப அல்ஹம்துலில்லாஹ்னா லில்லாஹில் ஹம்து. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் நன்றியும். லில்லாஹில் ஹம்து அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் எல்லா புகழும் நன்றியும். அழுத்தம். அல்ஹம்துலில்லாஹ்னா அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே, நன்றியும் அல்லாஹ்வுக்கே. லில்லாஹில் ஹம்து அனைத்து புகழும் நன்றியும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே. அப்ப எது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா உள்ளது? லில்லாஹில் ஹம்து தானே, அப்படிதானே? லில்லாஹில் ஹம்து, லில்லாஹில் ஹம்து ரப்பில் ஆலமீன் சொன்னா அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் நன்றியும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும்ல, இன்னல் ஹம்த மாதிரி. இது என்னன்னு பார்ப்போம். இது குர்ஆன்ல உள்ள ஒரு வசனம். இது லில்லாஹில் ஹம்து. இன்ஷா அல்லாஹ் அதை இப்போ காமிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் லில்லாஹில் ஹம்து. நார்மல், இது ஸ்ட்ரேஞ்ச். இது ஐ ஏட் லஞ்ச், ஐ ஏட் லஞ்ச் ஒன்லி. அரபியில் இப்படி இருக்கும், இதில் இருக்காது. இங்கிலீஷ்லாம் தேவைப்படாது, தமிழ்லையும் தேவைப்படாது. நாட் எனி திங் எல்ஸ். நான் எதையும் சாப்பிடல, லஞ்ச் மாத்திரம் சாப்பிட்டேங்கிறதுக்கு அந்த மாற்றி போட்டால் வரும் லில்லாஹில் ஹம்து. ஐ வென்ட் டு ஆஃபீஸ்னா ஐ வென்ட் டு ஆஃபீஸ் ஒன்லி, நாட் டு எனிவேர் எல்ஸ். நான் ஆஃபீஸுக்கு தான் போனேங்க ஒன்லி சொல்றது. இந்த மாற்றி போட்டால் இஹ்திசாஸுவாங்க அரபியில். சீதையை கண்டேன், சீதையை மட்டுமே கண்டேன், அரபியில் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த மாற்றி போட்டால் அந்த வார்த்தை வரும். அரபி பழக்கத்தில் ஒரு அரபி மொழியில் அல்ஹம்துலில்லாஹ் லில்லாஹில் ஹம்து. ரைட்டா? வேற என்ன சொல்லலாம்? ஏலமுல்லாஹ் அல்லாஹ் அறிகிறான், ஏலமுல்லாஹ் அல்லாஹ் அறிகிறான், அல்லாஹு ஏலமு அல்லாஹ் மட்டுமே அறிகிறான். அழுத்தம் கொடுக்காது.
ஃபர்ஸ்ட் வந்து அல்லாஹு யாலமும் யாலமுல்லாஹ் அல்லாஹ் அறிகிறான், அல்லாஹு யாலமுன்னு அல்லாஹ் மட்டுமே அறிகிறான் அப்படிங்கிற மாதிரி இஹ்திசாத்துவாங்க. நிறைய இருக்கும் குரான்ல, மாத்தி போடுவாங்க. அல்லாஹு யாலமும் யாலமுல்லாஹ் அல்லாஹு யாலமும் ரெண்டு மாறி மாறி வரும் உங்களுக்கு. சுப்ஹானல்லாஹ். ரைட். அல்ஹம்துலில்லாஹ் லில்லாஹி ஹம்து நான் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சூரத்துல் ஜாசியால 45வது சூறால அதுல ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஆர்கியூமெண்டாவே இருக்கும். கடைசியாக வரக்கூடிய 36வது 37வது சூரா ஆயத்து எப்படின்னா, வலில்லாஹில் ஹம்து ரப்பிஸ் ஸமாவாதி வ ரப்பில் அர்த் ரப்பில் ஆலமீன் வலஹுல் கிப்ரியா. அல்லாஹ் பெருமை அவனுக்கு தாங்க. வலஹுல் கிப்ரியா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி வஹுவல் அஜீஸுல் ஹக்கீம் சொல்லிட்டு கடுமையான வார்த்தையா இருக்கும். சூரத்துல் ஜாசியா 45வது அத்தியாயத்துல மொத்தமே 37 வசனங்கள் தான். இன்ஷா அல்லாஹ் நீங்க அதை போய் படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தோணும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லாம அல்லாஹ்க்கு மட்டும்தான்டா எல்லா புகழும் அப்படின்னு நீங்களே அடிச்சு சொல்லுவீங்க நீங்க. ஆகவே வானங்களுக்கும் இறைவனான, பூமிக்கும் இறைவனான, அகிலத்தாருக்கெல்லாம் இறைவனான அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இன்னும் வானங்களிலும் பூமியில் உள்ள பெருமை அவனுக்கே உரியது. அவனே உலகுல் கிப்ரியா, அல்லாஹ் அவன் தான் யாவரையும் மிகத்தவன், ஞானமிக்கவன் இருக்கும். 45, 36, 37. இது ஸ்ட்ரேஞ்சான வார்த்தை. ஃபலில்லாஹில் ஹம்து. ரைட்டா? இப்போ இது படிச்சீங்கன்னா 45ல நான் சும்மா குறிப்பாக எழுதிருக்கேன்னா, நான் இதை அனுப்புகிறேன், நீங்கள் படிச்சிங்க. ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 45 6லேருந்து இவை அல்லாஹ்வுடைய வசனங்கள், இவற்றையும் மீது உண்மையை ஒதுக்கி அமைக்கிறோம். அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு பின்னர் இவை எதனை தான் நம்ப போகிறார்கள்? தன் மீது ஓதி காட்டப்படும் அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்கிறான், பின்பு பெருமை எடுத்துக்கொண்டு அதை கேளாதது போல் தன் நிராகரிப்பில் பிடிவாதம் செய்கிறான். 8ல் இருக்கும். நம் வசனங்கள் ஏதாவது ஒன்றை அவன் அறிந்து கொண்டால் அதை பரிகாசமாக எடுத்துக்கொள்கிறான். 9ல் இருக்கும். எவர்கள் தீமை செய்கிறார்களோ அவர்களை எவர்கள் ஈமான் கொண்டு நல்லவன் செய்கிறார்களோ அவர்களுக்கு சமமாக ஆக்கியுடன் எண்ணுகிறார்களா? அவர்கள் உயிருடன் இருப்பதும் செத்து போவதும் சமமாகும். 21வது வசனம். சுப்ஹானல்லாஹ். கம்ப்ளீட்டா திட்டுற மாதிரி, கோபமா இருக்கிற மாதிரி ஜாஸ்தியா ஃபுல்லா இருக்கும். நீங்கள் அல்லாஹ்வின் வசனங்களை ஏளனமாக எடுத்துக்கொண்டதனாலும் இந்த உலகை உங்களை மயக்கி ஏமாற்றி விட்டதனாலுமே இந்த நிலை. இன்றைய தினத்தில் அதிலிருந்து நீங்கள் வெளியேற்றப்பட மாட்டீர்கள், மன்னிப்பு அளிக்கப்படவும் மாட்டீர்கள். டிக்ளேர்டு. ஃபலில்லாஹில் ஹம்து ரப்பிஸ் ஸமாவாதி ரப்பில் அர்த் ரப்பில் ஆலமீன். ஃபலில்லாஹில் ஹம்து. ஆகவே வானங்களுக்கும் இறைவனான, பூமிக்கும் இறைவனான, அகிலத்தாருக்கெல்லாம் இறைவனான அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அப்படின்னு அடித்து சொல்லிட்டு அப்புறம் சொல்லுவான், இன்னும் வானங்கள் பூமியில் பெருமை அவனுக்கு உரியது, அவன் தான் யாவரையும் மிகத்தவன், ஞானமிக்கவன் சொல்லிட்டு அடிச்சு சொல்ல மாதிரி இருக்கும். ரப்பில் ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் லில்லாஹில் ஹம்து. அந்த இடத்துல ஆர்கியூ பண்றவங்களுக்கு, தர்க்கம் செய்யறவங்க, நான் தான்டா அந்த புகழுக்கு, நான் தான்டா பெருமையானவன், அந்த புகழ் நன்றி எனக்கு தான்டா, உங்களுக்கு யாரும் கிடையாதுன்னு அடிச்சு சொல்லக்கூடியது லில்லாஹில் ஹம்து. அதுதான் நம்ம ஈத் கால போகும்போது சத்தமாக ஊரே அதிரும்படியாக அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அல்லாஹ் தான் அல்லாஹ் தான் பெரியவன், அல்லாஹ் தான் பெரிய, லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், அவன் தான் பெரிய, வலில்லாஹில் ஹம்து, புகழெல்லாம் அவனுக்கு மட்டும்தான் அப்படின்னு அடுத்து அதிர்ற மாதிரி சொல்லக்கூடியதான் ஈத் கால நம்ம தக்பீர் சொல்றது. அல்லாஹ் அக்பர். அதனால தான் வலில்லாஹில் ஹம்துன்னு இருக்கு. வலில்லாஹில் ஹம்து ஊருக்கே சொல்லக்கூடிய, அவனுக்கு தாண்டா எல்லா புகழும், அவனுக்கு தாண்டா எல்லா புகழும் அடிச்சு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அல்ஹம்துலில்லாஹ்வை விட அதிகமா இருக்கக்கூடிய அந்த லில்லாஹில் ஹம்து தர்க்கம் செய்வோருக்காக உள்ளது. அது ஒருத்தவனுக்கு ஆர்கியூ பண்ணிட்டு அவன் ஒத்துக்கலைன்னா லில்லாஹில் ஹம்து அடிச்சு சொல்றோம். அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறது தர்க்கமே தேவை கிடையாது. உனக்கு புகழும் நன்றியும் உனக்குத்தான் அப்படின்னு பரிபூர்ணமா ஏற்றுக்கொள்வது அல்ஹம்துலில்லாஹ். அடிச்சு சொல்றது, இன்னொருத்தவங்க ஆர்கியூ பண்றது, கோபமா பேசுறதுல லில்லாஹில் ஹம்து. வித்தியாசம் தெரியுதா? வித்தியாசம் தெரியுதா? ரைட். அல்ஹம்துலில்லாஹ். அஷ்ஷுக்ரு லில்லாஹி ரப்பில் ஆலமீன் மேட்சாவுமா? மேட்சாவது. இப்படிதானே? அல் மதுஹு வ ஷுக்ரு லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைத்து புகழும் நன்றியும், புகழ் இருக்கலாம், வ அண்ட் ஷுக்ர் நன்றி இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், லில்லாஹி ரப்பில் ஆலமீன் மேட்சாவல. அல்ஹம்துல்லாஹ் அஹ்மதுல்லாஹ் நான் அல்லாஹ்வை புகழ்கிறேன் மேட்சாவுமா? ஆகாது. நஹ்மதுல்லாஹ் ரப்பில் ஆலமீன் நாங்கள் அல்லாஹ்வை புகழ்கிறோம் மேட்சாவுமா? மேட்சாவது. இஹ்மதுல்லாஹ் புகழ் அப்படின்னு மேட்சாவுமா? மேட்சாவது. அஹ்மதுல் ரஹ்மான் ரஹ்மான் நான் ரஹ்மானி ரப்பில் ஆலமீன் ரஹ்மானாகிய புகழ் ரஹ்மானுக்கு எல்லா புகழ்னு சொல்றேன்னா மேட்சாவது. இன்னல் ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன் மேட்சாவது. லில்லாஹில் ஹம்து ரப்பில் ஆலமீன் மேட்சாவது. எதுவுமே மேட்சாவாம இத்தனையும் அரபியில் நம்ம சொல்லலான்னு இருந்தோம். அல்லாஹ் தஆலா பரிபூரணமாக செலக்டிவா பெர்ஃபெக்டா ஒரு வேர்டு எடுக்கணும்னா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அல்லாஹ் அக்பர். புரியுதா? அப்ப எப்படி அந்த வார்த்தையை யார் எடுக்கிறா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கணக்கச்சிதமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தை. ஒரு உம்மி நபியிலிருந்து வாயிலிருந்து வரக்கூடிய ஜஸ்ட் லைக் தட் வரக்கூடிய வார்த்தை. கணக்கச்சிதமாக கோர்க்கப்பட்ட வாக்கியங்கள். மனித சிந்தனைக்கு அப்பாற்பட்ட பிரமிப்பு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். திருக்குரானில் முழுவதுமாக இருக்கக்கூடியது. திருக்குரானில் அல்ஹம்துங்கிற இந்த பிரமிப்பு முதல் வார்த்தை, பிஸ்மிக்கு பிறகு வரக்கூடிய முதல் வார்த்தையில இவ்வளவு பெரிய பிரமிப்பு இருக்குன்னா, இந்த பிரமிப்பு எல்லாம் நிறைஞ்சது குரான். ஒவ்வொரு வார்த்தைகள், ஒவ்வொரு ஆயத்தும் அற்புதம், ஒவ்வொரு ஆயத்தும் ஆச்சரியம், ஒவ்வொரு ஆயத்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தை, கோர்க்கப்பட்ட வாக்கியங்கள், பிரமிப்புகள். இத்தனை உள்ள குரான். அதோட தோற்றுவாயில, என்ட்ரன்ஸ்ல, நுழைவாயில இந்த வார்த்தை இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். சூரத்துல் ஃபாத்திஹா தோற்றுவாய், என்ட்ரன்ஸ்ல போய் வார்த்தை நீ பாரு. அதுல உள்ள பிரமிப்பை பாரு, ஃபீல் பண்ணு, ததப்பர் பண்ணு, பாண்டர் பண்ணு, ஆய்வு செய், ஆச்சரியப்படு, பிரமிச்சு போ. குரான்ல நுழை, தோற்றுவாய், என்டர் குரான். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். 2 minutes முடிக்கலாம் சார். ரைட். The opener of the Quran, the சூரத்துல் ஃபாத்திஹாங்கிறது the opener of the Quran. ரைட். ஃபர்ஸ்ட் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னது யாரு? ஹலக்கல்லாஹு ஆதம ஃபநஃபக ஃபி ஸூரி அதஸ வகால. அந்த களிமண்ணால படைச்சு அந்த ரூஹ ஊதும் போது அது மூக்குல டிஸ்டர்ப் பண்ணி தும்மி இருக்காங்க. ஆத்தஸ ஃபகால அல்ஹம்துலில்லாஹி ஃபஹமிதல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹின்னு சொன்ன ஆளு ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அந்த சமயத்துல கை கால்லாம் கூட வரல, அது ரூஹ கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து அல்ஹம்துலில்லாஹ்ங்கறாங்க. அல்லாஹ் அவங்க சொல்றான், யர்ஹமுக்கல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். திருமிதியில் உள்ள ஹதீஸ் 3367. ரைட். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லாம் வானங்கள்ல பூமியில மலக்குகள் தஸ்பீஹ் செய்யறது, சோனபதியில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத். சோனபதியில் உங்களுக்கு சுப்ஹானல்லாஹி வ தஹிய்யத்துஹும் ஃபீஹா சலாமுன் வ ஆகிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இருக்கும். இது சொர்க்கத்துல சொல்றது. நன்மை அடைந்தாலும் நன்மை அடையாவிட்டாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, இதா ராவு மா யுஹிப்புல் கால. அவங்களுக்கு நன்மை நடந்துச்சுன்னா அதுக்கு நன்றி, அல்லாஹ்க்கு நன்றி சொல்றாங்க. தீமை நடந்தாலும் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ்ங்கறாங்க. அதையும் சொல்றாங்க. அலா குல்லி ஹால் அப்படின்னு சொல்றாங்க. எது நடந்தாலும் அவங்களே சொல்லக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்ப சமி அல்லாஹு லிமன் ஹமிதா நம்ம சொல்றது, ரப்பனா வலக்கல் ஹம்துன்னு சொல்றது. ஹம்து 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 ஹம்தன் கசீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீஹி. எல்லா இடத்துலையும் ஹம்து ஹம்து, புகழ் புகழ், நன்றி நன்றின்னு இருக்கக்கூடிய அனைத்துக்கும் பொறுப்பாளன், அனைத்துக்கும் ஏற்றவன் அல்லாஹு தாலா. அதை வந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நமக்கிடையே புகழ்தலும் நன்றி நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம அன்றாட வாயில் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர் சொல்றோம். அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமுத்து அஹ்யான்னு சொல்றோம். நம்ம எந்திரிக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் தான் சொல்லி தான் எந்திரிக்கிறோம். துஆவின் முடிவும் ஆரம்பமும் அப்படிதான் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்றோம். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்கஸ் ஷுக்ருன்னு சொல்லிட்டு அதை நம்ம சொல்றோம். ஆரம்பிக்கத்துல ஆஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம். எல்லா சமயத்திலும் நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் இருக்கு. அந்த அல்ஹம்துலில்லாவை மனப்பூர்வமாக ஏற்று ஆர்கியூ பண்ணாம, உபதேசத்துக்கு மாத்திரம் இல்லாம நான் ஃபீல் பண்றேன், அந்த அல்ஹம்துலில்லாஹ், அந்த அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும் நன்றிங்கிறத மனமாற சொல்லுவோம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் கைர் ஷைக். வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மெசேஜ் புரிஞ்சுதா? புரிஞ்சு ஷேக். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி இருக்கலாம். எனக்கு பயான் நம்ம இப்ராஹிம் பாய் மாதிரி எனக்கு பயான் சொல்ல வராது. இந்த மாதிரி படம் போட்டு காமிக்க தான் தெரியும். பெருசா தவறா எடுத்துக்காதீங்க. அல்ஹம்துலில்லாஹ். முடிச்சுக்கோமா? முடிச்சுக்கலாம் ஷேக். ஜஸாக்கல்லாஹ் கைர் ஷைக். எங்க டைம் ஆயிடுச்சு. ஜஸாக்கல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் சந்திப்போம். ஹைர் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓதிட்டாங்க. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.